அதே மாதிரி தாய்மார்கள், அதாவது பிரெக்னன்ட் பீரியட்ல வந்து கருவில் உள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்ற கேள்வி நிச்சயமாக அவர்களுக்கு எழும். நம்ம அன்றாட எடுக்க அந்த பேக்டு ஃபுட் பாத்தீங்கன்னா, நூடுல்ஸா இருக்கட்டும், சூப்பா இருக்கட்டும், இந்த ஃப்ரை ஐட்டம்ஸ், பிளேவர் எல்லாம் சிலதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா மோனோசோடியம் குளூட்டமேட் என்ற ஒரு பிளேவர் என்ஹான்சர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது நேச்சுரலா நம்ம ஃபுட் பார்ட்டிகள்லயே இருக்கு. அதாவது வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் தக்காளி மற்றும் சீஸ், மஷ்ரூம், இதுல வந்து மோனோசோடியம் அமினோ ஆசிட் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. இது அளவுக்கு அதிகமாக வந்து டேஸ்ட கூடுறதுக்காக யூஸ் பண்ணும் பொழுதுதான் பின்விளைவு இது ஏற்படுத்தும். இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைகள் பிலோ 1 year ஆஃப் சைல்டு, அதே நேரத்துல பிரெக்னன்ட் விமன், இவங்க எல்லாம் இதை கன்சியூம் பண்ணும்போது நிச்சயமாக பிரச்சனைகள் தான் வர செய்யும். இது எடுப்பதனால் அமினோ ஆசிட் தானே உடலுக்கு நல்லதுதான் எல்லாரும் நினைப்பார்கள். சோ இது எடுப்பதனால் என்ன நடக்குன்னா, பாடியில வந்து உங்களோட ரெக்வயர்ட் சோடியம் கூட அதிகமா ரிட்டென்ஷன் ஆகிறதுனால தேவையில்லாத இடத்தில் வந்து நீர்த்தேக்கங்கள் ஏற்படும். முக்கியமாக சிறு குழந்தைகள், அதாவது 1 yearக்கு பிலோ இருக்கிற சைல்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலங்கள் பாதிப்பாவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பிரெக்னன்ட் விமன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கு நரம்பு வளர்ச்சி வந்து பாதிப்புக்கு உள்ளாவதற்கு, அனைத்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் இது வழிவகை செய்துவிடும். முக்கியமாக நீங்கள் இதை வந்து அளவோடு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமா தாய்மார்கள் நல்ல ஹெல்த்தியான சைல்டு வேணும்னு நினைக்கிறவங்க கூடுமான அளவுக்கு இது போன்ற வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்றது வந்து இந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட்டு விடலாம்.